இதை பகிர்ந்துக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தானே நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு விஷயம், இங்கே எல்லாருமே நல்லவங்க. கெனிஷா பற்றி தெரியாது எனக்கு. பின்புலம்னா நீங்கள் போய் இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். அப்படி எனக்கு நான் எவ்வளோ சீரியஸாக பேசியிருக்கிறேன். நீங்கள் பின்புலம்னா நீங்கள் போய் இன்ஸ்டாவில் போய் பாருங்கள் சார். பின்புலம் முன்புலம் எல்லாம் தெரியும். நானே அந்த தவிர்க்கணும்னு பார்க்குறேன் அந்த உங்களை பேசுகிறதுக்கு. நம்ம நல்லவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஜெயம் ரவியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், ஆர்த்தியை பற்றி பேசியிருக்கோம், நல்லவங்களை பற்றி பேசியிருக்கோம். அவங்க பின்புலம் தெரியும்னா இன்ஸ்டாவில் ஓப்பனில் இருக்க போய் பார்த்துங்க. அவரே அழகான துணை தானே சொல்கிறாரு, ஏன் அன்பான துணை சொல்லலை? இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, மனைவி கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி விட்டு நீங்கள் பிரியுறீங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கணும் ஜெயம் ரவி? எனக்கு தோழியாக வந்தவர்கள் இன்றைக்கி எனக்கு அன்பான துணையாக இருக்கிறாங்க சொல்லணுமா இல்லையா? அழகான துணைன்னு சொல்கிறாங்கன்னா அப்புறம் ஏதாவது நான் இப்படி தான் ஏதாவது பேசி என்னை இழுத்து விட்றாதீங்க. அழகான துணைன்றான் வேறு சொன்னால் வேறு அர்த்தம் வேறு, அன்பான துணைனா வேறு சார். அன்பான துணை தானே நீங்கள் சொல்லியிருக்கணும். உன் வழி நேர் வழியாக இருந்தால், உன் வழி சரியான வழியாக இருந்தால், உன் வழி தூய்மையான வழியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் ஜெயம் ரவி? எனக்கு தோழியாக வந்தவங்க எனக்கு இன்றைக்கி அன்பான துணையாக இருக்கிறாங்க, அதானே சார் சொல்லணும். அழகான துணைனா அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன் சார், வேறு கேள்வி கேளுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்பை பற்றியோ அல்லது வந்து தாம்பத்திய உறவை பற்றியோ எதுவுமே இல்லை. இல்லை வந்து ஆர்த்திக்கு உள்ள உறவுகள் பற்றியோ இல்லை. அதில் உறவுகள் சொன்னால் கூட மாமியாரை தவிர வேறு யார்கிட்டையும் போல அவர் மாமியாரை குறை சொல்கிறாரு, அவ்வளோதான் தவிர வேறு எந்த உறவை பற்றி சொல்லவே இல்லை. முழுக்க முழுக்க ஜெயம் ரவியோட அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பொருளாதாரம் சார்ந்து தான் இருக்குது. ஃபினான்ஷியலாக தான் அவர் சொல்கிறார். பொன்முட்டையிடும் வாத்து அப்படின்னு சொல்கிறார்ல, நம்ம பார்த்த வரைக்கும் தான் சார் அவருடைய வழியெல்லாம் முழுமையாக நம்ம வந்து நமக்கு தெரியாது இருந்தாலும். ஆமாம், ஏன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் பேசுகிறோம் இப்போ நம்ம முழுமையாக தெரியும். ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயாவது வந்து அன்பை பற்றியோ, இங்கேயும் அழகான துணை தான் சொல்கிறாரு, அன்பை பற்றியோ கணவன் மனைவி தாம்பத்திய உறவு பற்றியோ எதுவும் சொல்லவே இல்லை. அவர் முழுக்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 விஷயம் சொல்கிறாரு. ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா பொன்முட்டையிடும் வாத்துன்னு சொல்கிறார். நீங்களே சொல்லுங்கள். அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொன்முட்டை இட்டார்ல, அந்த முட்டைகளை மட்டும் வரிசையாக சொல்லுங்கள். வரிசையாக எல்லா படமும் தோல்வி சார்.